ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி என்னன்னா, ரீசெண்டா மலையாளத்துல ரிலீஸ் ஆன ஒரு தரமான ஹாரர் காமெடி மூவி தான். அதோட பேரு கரக்கம். இந்த படம் உண்மையிலேயே ஒரு செம்ம காமெடியான ஒரு ஹாரர் மூவி தான். ஆரம்பத்துல இருந்து செம்ம காமெடியாவும் ஹாரராவும் போவோம். சோ நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு டீட்டெயில சொல்லிட்டு தான் நம்ம படத்தையே ஆரம்பிக்கிறாங்க. நாம் கண் கொண்டு பார்த்த, காது கொடுத்து கேட்ட, ஒளியும் இல்லாத ஒரு இருண்ட உலகம் நம் அருகிலேயே உண்டு. தீராத கனவு கொண்டு அடங்காத பகையுடன் பலர் அந்த இருண்ட உலகத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றனர். நம்முடைய ஒவ்வொரு பயமும் அசைவும் அவர்களுக்கு புரியும். உங்கள் கண்களை மூடாமல் விழித்திருங்கள், ஏனெனில் அந்த ஆத்மாக்கள் உங்கள் அருகிலேயே இருக்கும் அப்படின்னு போட்டுட்டு கடைசி டிசம்பர் மாசம் அப்படின்னு போடுறாங்க. அடுத்த சீன்ல ஒரு குடிகாரன் தன்னோட காதலியோட ஞாபகமா சுத்தி திரிறான் போல. அதனால அவளோட கல்லறை கிட்ட வந்து புலம்பிக்கிட்டு போறான். ஆனா அப்படி போகும்போது ஒரு கல்லறையில உள்ள ஒரு சிலுவையை தள்ளி விட்டுட்டு போக அது தானாவே திரும்ப நார்மலான ஒரு நிலைமைக்கு வருது. இங்கே கட் பண்ணி படத்தோட டைட்டில் போடுறாங்க. அடுத்து நம்ம படத்தோட ஹீரோ மைக்கில காட்டுறாங்க. அவனோட லவர் பிங்கி கூட சேர்ந்து ஒரு டான்ஸ் ட்ரூப் வச்சிருக்காரு போல. இன்னைக்கு நைட்டு தான் நியூ இயர். அது மட்டும் இல்லாம நாளைக்கு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு போல. அதனால ஹீரோனோ நாளைக்கு மட்டும் கரெக்டான டைமுக்கு வரல, செத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்ததான் ஹீரோவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. செம்ம லொகேஷன்ல ஒரு வீடு, அழகான காதலி, வாயை துறக்காத ஒரு அப்பா, வாயை மூடாத ஒரு அம்மா, தின்னுகிட்டே இருக்கிற தங்கச்சி. இதுதாங்க நம்ம ஹீரோவோட குடும்பம். வீட்டுக்கு வரது பொங்கல், தீபாவளி, நியூ இயருக்கு மட்டும்தான். இன்னைக்கு நியூ இயர், அதனாலதான் தலைவர் அவரோட வீட்டுக்கு வந்திருக்காரு. ஹீரோ வீட்டுக்கு வந்த உடனே நீ வாங்கின கடனை இன்னைக்கு கொடுக்கணும், பணம் கொண்டு வந்தியா அப்படின்னு ஹீரோவோட அம்மாவும் கேட்க, நாளைக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். ஆக்சுவலி ஹீரோ வச்சிருக்கிற வேணுக்காக தான் கடனே வாங்கியிருப்பான். கடனை கொடுக்க முடியலனா அப்படி சொல்லு அப்படின்னு அம்மாவும் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோ நைசா தன்னோட தங்கச்சி கிட்ட வேணுக்கு பொருள் போடுறதுக்கு ஒரு 500 ரூபாய் இருக்குமா அப்படின்னு கேட்க அவங்களும் இல்லைன்னு சொல்லவும் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஹீரோ வீட்டுக்கு போகாத அந்த டைம்ல அம்பிகா லாட்ஜில தான் தங்குவான் போல. அந்த லாட்ஜில எழில் அப்படிங்கிற ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனும் ஒரு ஜாலியான ஒரு காமெடியான ஒரு கேரக்டர் தான். இன்னொரு பக்கம் ஒரு பிளே பாய் அடிக்கடி பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி இங்கதான் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாட்ஜுக்கு கூட்டிட்டு வருவான். என்ன எல்லாமே தெரிஞ்ச மாதிரி கூட்டிட்டு வர அப்படின்னு இந்த பொண்ணு கேட்க, இங்கதான் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க அடிக்கடி வருவேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் ஓனர்ட்ட சொல்லிட்டு வழக்கம் போல அந்த ரூமுக்கு போக, அடுத்துதான் ஹீரோவுமே இங்க வரான். உள்ள வந்த உடனே மாம்ஸ் ஜாக்சன் எங்க போன எடுக்கவே மாட்டான் அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த லாட்ஜோட ஓனரும், ஆமாடா அதைத்தான் நானும் கேட்கிறேன், அவ எங்க தான் போனா, நைட் நியூ இயர்க்கு பார்ட்டி நடத்தினே அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே காசை வசூல் பண்ணிட்டு போனான், எங்க போனானே தெரியல, அவன் சாவி கூட இங்கதான் இருக்கு, பார்ட்டில பேபிசியும் பாட்டிலையும் கொண்டு வரேன்னு சொன்னான், வருவானா இல்லையானே தெரியலையே அப்படின்னு அந்த லாட்ஜ் ஓனரும் புலம்ப, அவன் சொன்ன நேரத்துல வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சாவியை வாங்கிட்டு வரான். ஹீரோவும் அவரோட ரூமுக்கு போய்கிட்டு இருக்க, அங்க சட்டை போடாம ஒருத்தன் வர, பிளேபா தள்ளிட்டு வந்த அந்த பொண்ணு கண் கொட்டாம அவனையே பாத்துக்கிட்டு இருக்கா. வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பியா அப்படின்னு அவனும் அவளை உள்ள இழுத்துட்டு போறான். இங்க ஹீரோ ரூமுக்கு வந்த உடனே மிச்சம் கடந்த கட்டிங்ஸ் அடிச்சுட்டு அப்படியே தூங்கிடுறான். அப்படியே நைட் ஆயிடுது. அப்ப ஹீரோட ரூம் சேனல்ல யாரோ கல்ல வச்சு அடிச்ச மாதிரி இருக்கு. டக்குன்னு அந்த சத்தம் கேட்டு ஹீரோவும் எந்திரிக்க, அப்பதான் ஹீரோக்கு தெரியுது நியூ இயர் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. அதனால ஹீரோ அதுல போய் கலந்துக்கிறான். ஒரு பக்கம் அந்த பிளே பாய் வேலையை ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் யாரோ ஒருத்தன் ரூம்ல பார்ட்டில பாடிக்கிட்டு அந்த சாங்ஸை கேட்டுக்கிட்டு வரைஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு ஆர்டிஸ்ட் போல. லாட்ஜில இருக்கிற எல்லாருமே பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குரூப் அங்க வந்து நியூ இயர் பார்ட்டி நடத்துற அப்படின்னு சொல்லிட்டு என்னட்ட காசு வாங்கிட்டு வந்து இங்க வந்து பார்ட்டி பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சண்டை போட மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இரவும் அடிச்சு போட்டுட்டு நைஸா அங்கிருந்து எஸ்கேப் போய் வந்துகிட்டு இருக்கான். லாட்ஜில இருந்து எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓனரும் எழிலும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஆபீசர் குரூப், டேய் கதவை திறங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரூமையும் தட்டிக்கிட்டு இருக்காங்க. பிளேபாயும் அந்த பொண்ணும் கதவை திறக்க விடாம பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்க்கவே செம்ம காமெடியா இருக்கும். இரவும் அங்க வந்தவங்களை அடிச்சு போட்டுட்டு அவனோட வேன்ல போய் உட்கார்ந்தா திடீர்னு ஒருத்தன் வண்டியில வந்து ஏறான். அவனும் ஏய் சீக்கிரம் வேன் எடு அப்படின்னு சொல்றான். யாரா நீ அப்படின்னு கேட்டா அப்பதான் அவனும் அந்த ஆர்டிஸ்ட் அப்படின்னு தெரிய வருது. அப்பதான் அந்த ஆர்டிஸ்டும் எதுக்கடா பாத்துக்கிட்டு இருக்க, வண்டி ஏறா வந்துட போறாங்க அப்படின்னு சொல்றான். இப்படி ஒரு கேவலமான ஒரு சம்பவத்துல தான் நாங்க சந்திச்சோம், எங்க பயணமும் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு வாய்ஸ் ஓவர்ல சொல்றான். அப்ப வேனை எடுக்கும்போது லாட்ஜோட ஓனர் அந்த குரூப் விரட்டி வராங்க. ஹீரோவும் ஸ்டாப் பண்ணாம போயிடுறான். அப்பதான் அந்த ஆர்டிஸ்டும் அவனோட வாய்ஸ் ஓவர்ல, எந்த நேரத்துல இந்த இத்து போன வண்டியில ஏறணும், என்னால அவனால என்னையும் விட்டுட்டு போகவே முடியல, இந்த பயணம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல, கடலுக்கு தான் வெளிச்சம் அப்படின்னு வாய்ஸ் ஓவர்ல சொல்ல, அப்ப ஹீரோவும் முதல்ல போய் எங்கேயாவது தூங்கணும்டா அப்படின்னு சொல்றான். நீ போற வேகத்துக்கு நேரா சுடுகாட்டுக்கு தாண்டா போனோம் அப்படின்னு ஆர்டிஸ்ட் சொல்ல, கரெக்டா சுடுகாட்டுக்கு தான் வந்து நிக்கிறாங்க. டே ஒரு பேச்சுக்கு சொன்னா சுடுகாட்டுக்கே வாடா கூட்டிட்டு வருவ அப்படின்னு பயந்துகிட்டே ஆர்டிஸ்ட் சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேருமே உள்ள போறாங்க. அப்பதான் ஆர்டிஸ்டும் சரக்கு வச்சிருக்கோம் அதை எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்க, இதை குடிச்சு இன்னைக்கு நியூ இயர் செலிப்ரேஷன் இங்கேயே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அப்பதான் என்னோட பேர் வவ்வால் அப்படின்னு அந்த ஆர்டிஸ்டும் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான். அதுக்கு ஹீரோவும் தன்னோட பேர் மைக்கேல் அப்படின்னு தான் ஒரு டான்சர் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிறான். இப்ப அவங்க வந்திருக்கிற அந்த சுடுகாட்டுக்கு பேரு சென்ட் ஜானிஸ் சர்ச் சிமெட்ரி கொச்சியில இருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒரு சமாதியில போய் படுத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வவ்வாலை எந்திரிச்சு, மச்சான் எனக்கு ஒரே பொறாமையா இருக்குடா, இந்த இடம் மட்டும் ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கு, அதுக்கு தான் இதுக்கு பேர் ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோவும் இந்த இடத்துலயும் சமத்துவம் இல்லடா, இங்க பாரு எல்லா இடத்துலயும் சிமெண்ட் சிலுவை தான் இருக்கு, அந்த 5 சமாதியில மட்டும் பாரு பித்தளை சிலுவை இருக்கு, அதை உடனே நம்ம எடுத்தாகணும் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, சமத்துவம் எங்க இல்லைனாலும் அதை நம்ம கேள்வி கேட்டாகணும் அப்படின்னு வவ்வாலும் சொல்ல,
சொல்ல சரி வா போய் எடுத்துடலாம் அப்படின்னு ஹீரோவும் கிளம்ப என்ன ஒரு பேச்சுக்கு சொன்னா உண்மையிலே எடுக்க போறான் அப்படின்னு வௌவாலும் பின்னாடியே போறான். சரி சரி எடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, 2 பேருமே சேர்ந்தே எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த 5 பித்தளை சிலுவைய அந்த சமாதிகள்ட்ட இருந்து பிடுங்கி தூக்கி போடுறாங்க. என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம அந்த 5 பித்தளை சிலுவை எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க படுத்திருந்த அந்த சமாதிக்கு வந்துட்டு மீதி இருக்கிற அந்த சரக்க மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க. அப்ப பாருங்க இவனுங்க வந்து அந்த வேனையை ஒரு மாறி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம பேக்ரவுண்ட்ல ஏதோ சத்தமே இல்லாத மாதிரியான ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அது எதுவுமே இவங்களுக்கு கேட்கல. அதே நேரத்துல நீரும் பிறக்க வெடி எல்லாமே வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் 2 பேரும் மாத்தி மாத்தி ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு அப்படியே படுக்கும்போது ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. கால் பண்ணிருக்கிறது ஹீரோயின் பிங்கி தான். ஆனா போதையில அந்த காலை கட் பண்ணிட்டு இவளுக்கு மட்டும் எங்க இருந்து தான் சிக்னல் கிடைக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சா மறுபடியும் இன்னொரு கால் யாருன்னு அட்டன் பண்ணி பார்த்தா அந்த லாட்ஜ்ல பார்ட்டி நடத்தினே அப்படின்னு சொல்லிட்டு காசை வசூல் பண்ணிட்டு போனான்ல அந்த ஜாக்சன், அவன் தான் கால் பண்ணிருக்கான். மச்சான் எங்க இருக்க, ஹாப்பி நியூ இயர்ரா, நான் வரேன் சீக்கிரமா வந்துடுறேன், நம்ம பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு அளந்து விட்டுக்கிட்டு இருக்கான். டேய் ஏமாத்தி பெருவலி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, எல்லாரும் ஏமாத்திட்டு போயிட்ட, மச்சான் நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வச்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் போனை வச்சுட்டு போதையில தூங்க ஆரம்பிக்க அடுத்த சீன்ல ஒரு பக்கம் நியூ இயர் செலிப்ரேஷன் போய்கிட்டு இருக்க கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. 2 பேருமே நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அந்த சத்தம் ரொம்பவே கம்மியா கேட்கிற மந்திரம் மாதிரி ஏதோ ஒரு சத்தம் உனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சத்தம் தூங்கி இருக்கிற ஹீரோக்கு கேட்ட உடனே ஹீரோவும் முழிக்கிறான். அந்த சத்தம் ஹீரோக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி ஏதோ ஒண்ணு கிராஸ் பண்ணி போன மாதிரி ஹீரோக்கு தெரியவும் ஹீரோக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுது. அதனால வௌவாலை எழுப்பி டேய் வாடா இங்க இருந்து கிளம்பிடலாம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல என்ன அதுக்குள்ள கிளம்பணுமா, இந்த இடத்துல ஏன் வந்து படுக்கிறாங்க அப்படின்னு இப்பதான் தெரியுது, படுத்த எந்திரிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பித்தளை செலவை செம்ம ரேட்டுக்கு போகும் அப்படின்னு ஆளுக்கு 3 தூக்கிக்கிட்டு அப்படியே அவனுங்க அங்கிருந்து கிளம்புறத காட்டுறாங்க. வண்டி எடுத்துட்டு அவனுங்களும் அங்கிருந்து கிளம்பும் போது ஒரு ஆந்த ஒண்ணு அந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த சிலுவைகள் எடுக்கப்பட்ட அந்த 5 சமாதிகளையே ஒரு மாறி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வேன்ல ஹீரோவும் வௌவாலும் அம்பிகா லாட்ஜுக்கு வராங்க. உள்ள வந்து பார்த்தா அந்த குரூப் அடிச்சு போட்டதுல அவனுங்க பயங்கரமா அடி வாங்கி அந்த இடமே கந்தல கோலமா கிடக்கு. அங்கங்க படுத்து கிடக்குறாங்க. ஒரு சாக்கு போயில அந்த பித்தளை சிலை எல்லாம் தூக்கிக்கிட்டு வௌவாலும் வர இன்னொரு பக்கம் ஹீரோ தன்னோட ரூமுக்கு போலாம் அப்படின்னு பார்த்தா ரூமோட சாவி சுடுகாட்டிலே போட்டுட்டு வந்துட்டான் போல. இப்ப என்ன பண்றது அப்படின்னு ஹீரோவும் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது டேய் அதான் என்னோட ரூம் இருக்குல்ல, என் ரூம்ல வந்து படுத்துக்க அப்படின்னு ஹீரோவை வௌவாலும் தன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போறான். ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறமா தான் வௌவால் எவ்வளவு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஹீரோவுக்கு தெரிய வருது. என்னடா வகை வகையா வரைஞ்சு வச்சிருக்க அப்படி மாதிரி ஹீரோவும் கேட்டுக்கிட்டு இருக்க. வரைஞ்சு மட்டும் தான் வைப்பேன், ஆனா அதனால காசு எதுவும் கிடைக்கிறது இல்ல அப்படின்னு மாதிரி ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவை ஒரு பெட்ல தூங்க சொல்லிட்டு அவனும் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிக்கிறான். அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த லாட்ஜ்ல இருக்கிற பவர் எல்லாமே திடீர்னு ஆஃப் ஆகுது. என்னன்னு பார்த்தா அந்த லாட்ஜுக்கு முன்னாடி சுடுகாட்டுல பார்த்தா அதே ஆந்த இருக்கு. அடுத்த செகண்டே அந்த லாட்ஜ்ல இருக்கிற லைட் எல்லாம் விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல ஹீரோவும் அந்த வௌவாலும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சுடுகாட்டுல கெட்ட மாதிரியான அதே மாதிரியான ஒரு பழைய பாட்டு சத்தம் மாதிரியான ஒரு சத்தம் தொடர்ந்து ஹீரோக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சத்தத்தை கேட்ட ஹீரோவும் என்னடா பாட்டுலாம் பாடுறீங்க அப்படின்னு லைட்டா முழிச்சு பார்த்தா திடீர்னு டிஸ்கோ டான்சர்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு 5 பேரு அவனுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. அதை பார்த்து ஹீரோ பயந்து போய் எந்திரிக்கிறான். அதை கேட்டு வௌவால் எந்திரிச்சு பாக்குறான். பார்த்தா எல்லாருமே டிஸ்கோ டான்சர்ஸ் மாதிரி இருக்காங்க. அந்த சமாதியில இருந்து அந்த பித்தளை சிலையை தூக்கிட்டு வந்தாங்க இல்ல, அந்த சமாதியை சேர்ந்த அந்த பேய்கள் தான் வந்திருக்குங்க. அது தெரியாம வௌவாலும் டேய் என்னடா இங்க வந்திருக்கீங்க, அட்ரஸ் தெரியாம வந்துட்டீங்களா, முதல்ல இங்க இருந்து வெளியில போங்க அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே கதவை திறந்து விட்டு வெளியில அனுப்புறான். மாப்ள அட்ரஸ் தெரியாம வந்திருப்பாங்க போல தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு வௌவாலும் தூங்க அடுத்து ஒரு சத்தம் கேக்குது. என்னால இந்த இடத்துல இருக்கவே முடியலடா, நான் காலையிலேயே ஊருக்கு கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு அந்த சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்க டயத்துல திடீர்னு அந்த 5 பேய்களும் கேமராவை பார்த்து ஒரு மாதிரி பயங்கரமா கத்த அப்படியே மறைஞ்சு போகுதுங்க. லைட்டும் விட்டு விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அடுத்த நாள் காலையில அந்த லாட்ஜுக்கு ஒரு சாமியார் லேடி வராங்க. அவங்களும் அவங்க அசிஸ்டன்டோட உள்ள வரும்போது அவங்க போஸ்டர் அங்கே கிழிஞ்சிருக்கு, அதை சரி பண்ணு அப்படின்னு தன்னோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க. இந்த லாட்ஜ்ல பசங்க பொண்ணுங்க அப்படி சொல்லிட்டு எல்லாருமே தான் தங்கியிருக்காங்க போல. குளிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அரைகுறையா ஒருத்தன் வந்து எப்பவும் நிப்பான்ல, அவன் அங்கேயும் வந்து நிக்க என்ன எப்ப பார்த்தாலும் அரைகுறையா வந்து நிக்கிறான், நம்மள இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றானோ அப்படின்னு அந்த சாமியார் லேடியும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே அங்கிருந்து போறாங்க. அதே நேரத்துல இங்க ஹீரோவும் தூங்கி முழிக்கும் போது ஹீரோக்கு ஒரு கால் வருது. கால் பண்ணிருக்கிறது ஹீரோன் தான். இன்னைக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஹீரோன் சொல்லியிருப்பாள்ல. ஆனா ஹீரோ போதைய போட்டுட்டு இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கான். அதனால ஹீரோனை பயங்கரமா கத்துறாங்க. அதுக்கு ஹீரோவும் ஸ்டெப்ல வழுக்கி விழுந்துட்டேன், இப்ப என்னால எந்திரிச்சு நடக்க கூட முடியாது அப்படின்னு சொல்ல நீ எதுவுமா பொய் சொல்லாத, நீ இல்லட்டாலும் நாங்க சமாளிச்சுக்கோம் அப்படின்னு ஹீரோனும் கோவமா காலை வச்சிடுறாங்க. அதே நேரத்துல வௌவாலும் வெளியில போயிட்டு ரூமுக்கு வர்றான். என்னன்னு பார்த்தா அந்த சிலுவை இருக்குல்ல பித்தளை சிலுவை, அது எல்லாத்தையுமே விக்கிறதுக்கு ஒரு பையரை போய் பார்த்துட்டு வந்திருக்கான். சவப்பட்டி செய்யற ஒரு கடையோட ஓனர் கிட்ட தான் போய் பேசிட்டு வந்திருக்கான். ஹீரோவும் இப்ப வௌவாலோட டிஷர்ட் எடுத்து போட்டுக்கிட்டு 2 பேருமே அந்த கடைக்கு அந்த பித்தளை சிலுவை சாக்குல தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பிளேபாயோட ஒரு பொண்ணு வந்திருக்கும்ல, அந்த பொண்ணு நைட் எல்லாம் மேஜிக் கட்டுறேன் அப்படி சொல்லிட்டு என்னை அடி வாங்கின வச்சதான மிச்சம் அப்படின்னு கோமா வெளியில நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பாத்துக்கலாமா, இப்ப முதல்ல உள்ள வாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எழில் இருக்கான்ல அவனும் அந்த பக்கமா வரான்.
வரான். அந்த பொண்ணை பார்த்துட்டு அக்கா என்ன மேஜிக் ஷோவா அப்படின்னு சொல்ல, யார உனக்கு அக்கா அப்படின்னு அந்த பொண்ணு திட்ட, அதுக்கப்புறம் அந்த பிளேபாயும் அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி உள்ள கூட்டிட்டு போயிடுறான். அப்ப அந்த லாட்ஜோட ஓனர் இருக்கார்ல, அவரு அங்க தங்கி இருக்கிற பசங்கள்ட்ட நைட்டு வந்தவங்க அட்டி பொழந்துட்டேன், 6 பேரை அட்டிச்சு நகர்த்திட்டேன் அப்படின்னு புருட்டா விட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப மேல இருந்து ஹீரோவும் வவ்வாலும் வர, அப்ப ஹீரோவும் அவர் சொல்ற கதையை கேட்டு சிரிச்சுக்கிட்டே அவரை பார்க்க, என்னை கழட்டி விட்டு குடியை கெடுத்தவங்களா இவங்க என்னத்தை எடுத்துட்டு போறாங்க அப்படி மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க ஹீரோவும் வவ்வாலும் அந்த சாக்கு பையை எடுத்துக்கிட்டு வண்டியில வந்து ஏறாங்க. அதுக்கப்புறம் வண்டி எடுத்துக்கிட்டு நேரா அந்த சவப்பட்டி கடைக்கு தான் வந்து சேர்றாங்க. வந்து பார்த்தா சவப்பட்டி கடை ஃபுல்லாவே கூட்டமா இருக்கு. என்னடா சவப்பட்டி கடை போய் கூட்டமா இருக்கு அப்படின்னு ஹீரோவும் கேட்க, இரு என்னன்னு நானே போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை பொழந்துகிட்டு இவனும் போய் பார்த்தா அங்க சவப்பட்டி கடையோட ஓனர் இறந்து கிடக்குறான். அதாவது அவன் செஞ்ச சவப்பட்டிலேயே போய் பொணமா இருக்கான். அப்பதான் இதுக்கு முன்னாடி இந்த கடைக்காரங்கிட்ட வந்து வவ்வால் பேசுனதை காட்டுறாங்க. அதுக்கு அந்த கடைக்காரனும் இந்த 5 சிலுவைக்கு என்னால இவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல, சரி ஒரு ½ அன் அவர்ல நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன், அதுவரை நீ இங்க தானே இருப்ப அப்படின்னு வவ்வாலும் கேட்க, அதுக்கு அந்த கடைக்காரனும் நீ 50 வருஷம் கழிச்சு வந்தாலும் நான் இங்க தான்டா இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன்டா அப்படின்னு அந்த கடைக்காரன் சொல்லவும், இப்ப அதை நினைச்சு பார்த்து வவ்வாலும் சிரிக்கிறான். ஆனா சாவு வீட்டுல சிரிக்க கூடாதுன்னு அமைதியா அங்கிருந்து வெளியில வரான். ஹீரோ கிட்ட வந்து வவ்வாலும், டே அந்த ஆள் மண்டையை போட்டான்டா மாப்ள, வா இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்ப ஹீரோவும், டே நடக்கிறது ஒன்னும் சரியில்லை, ஏதோ தப்பா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, போயிட்டு இந்த சிலுவைய லாட்ஜில வச்சுட்டு அடுத்த பையரை தேடுவோம் அப்படின்னு வவ்வாலும் சொல்ல, அதுக்கு முன்னாடி சுடுகாட்டுக்கு போயிட்டு நைட்டு என் ரூமோட சாவியை விட்டுட்டு வந்துட்டேன்ல, அதை போய் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வவ்வால கூட்டிகிட்டு வேன்ல அந்த சுடுகாட்டுக்கு கிளம்புறாங்க. அதே நேரத்துல சுடுகாட்டை காட்டுறாங்க. அந்த 5 பித்தளை சேவை காணாம போயிருக்கும்ல, அதனால சர்ச் ஃபாதரும் போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து அதை விசாரிக்க சொல்றாரு. நைட்டுலாம் இந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லாம நடமாட்டம் அதிகமா இருக்கு அப்படின்னு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், நீங்க இனிமே எதுவும் பண்ண வேணாம், கர்த்தரோட சொத்து இது, அதை எப்படி திருப்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியும் அப்படின்னு போலீஸ் கிட்ட ஃபாதர்னு சொல்ல, அந்த இடத்துல ஹீரோவும் வவ்வாலும் அந்த இடத்துக்கு வர, என்ன சுடுகாட்டுக்குலாம் செக்யூரிட்டி போட்டிருக்காங்க அப்படி சொல்லிக்கிட்டு ரொம்பவே குழப்பத்தோட அவனுங்களும் உள்ள வராங்க. அப்பதான் சர்ச் ஃபாதரும் அங்க இருக்கிற எல்லாருமே கூப்பிட்டு, நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, சிலுவையை திருண்டவங்க நிம்மதியாவே இருக்க முடியாது, அந்த ஆத்மாக்கள் அவங்கள நிம்மதியா தூங்க விடாது அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுக்கிட்டு இருந்த ஹீரோவும் வவ்வாலும், மாப்பிள இடத்த முதல்ல காலி பண்ணு, சாவி எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் வண்டியில வரும்போது வவ்வாலும், இந்த 5 சிலுவையை எங்கிட்டாவது கொண்டு போய் போட்டணும், ஒருவேளை இந்த சிலுவையை சுத்தி அந்த ஆத்மாக்கள் அந்த 5 பேய்களும் ஃபாதர் சொன்ன மாதிரி சுத்திக்கிட்டே இருக்குமோ, அதனாலதான் இந்த சிலுவையை வாங்குறேன் அப்படி சொன்ன அந்த கடைக்காரனும் இறந்து போயிட்டானோ அப்படின்னு வவ்வாலும் சொல்லிட்டு வர, இப்ப வேணா ஒரு இடத்துல நிப்பாட்டி போட்டுட்டு ஹீரோவும், டே அப்பெல்லாம் ஒண்ணு இருக்காத, என்னை போட்டு பயமுறுத்தாத, நம்ம இந்த சிலுவையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வெளியூர்ல வித்துடலாம் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, மாப்பிள நமக்கு பணத்தை விட இப்ப நிம்மதி தான் முக்கியம், இதை போயிட்டு ஏதாவது ஒரு லேக்ல தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு வவ்வாலும் சொல்றான். அதனால அன்னைக்கு நைட்டு ஏதாவது ஒரு ஏரியில தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரிக்கிட்ட வந்து வண்டியை நிப்பாட்டி பின்னாடி போயிட்டு கதவை திறந்தா அந்த 5 பேய்களும் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இவங்களே பாத்துக்கிட்டு இருக்கவும் பயந்து மிரண்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு அந்த 5 பேய்கள் அங்கிருந்து காணாம போகவும், டே அதுக்கு நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கு போலடா, உடனே இங்கிருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏறி அங்கிருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது போலீஸ் ஒரு இடத்துல இவங்களை மறைக்குது. நல்லா மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ், நீங்க குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்க, எங்களுக்கு எல்லாம் பாட்டில் பழக்கம் இல்ல சார் அப்படின்னு பொய் சொல்லிடுறான் ஹீரோ. அதனால ஊத சொல்ல ஹீரோவும் ஊத ரெட் லைட் எரியுது, பொய்யாட சொல்றீங்க, குடிச்சிட்டா வண்டி ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அந்த நைட் நேரத்துல ஹீரோ தான் வந்து அவங்க 2 பேரையுமே வெளியில எடுக்கிறா. இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா இனிமே அவங்க கூட நான் பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, அந்த நேரத்துல வவ்வாலும் அவனோட வண்டியில போய் ஏற, திடீர்னு பார்த்தா பயங்கரமா அலறான். கதவு வேற நல்லா லாக் ஆயிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த பேக இன்னும் அந்த வண்டிக்குள்ளதான் இருக்குங்க போல. அது அவன் கண்ணுக்கு தெரியவும் இவனும் பயந்து நடுங்குறான். ஹீரோவும் போயிட்டு கதவை ஓபன் பண்ணி எப்படி காப்பாத்துறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் இவனுக்கு தான் எங்க பின்னாடியே வராங்க அப்படி சொல்லி காட்ட, ஆனா ஹீரோனுக்கு அங்க யாருமே இருக்கிற மாதிரியே தெரியல. இன்னும் உங்களுக்கு போத இறங்கல அப்படி சொல்லிட்டு ஹீரோனு கோமா அங்கிருந்து கிளம்ப, என்ன இவ கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்றா அப்படி மாதிரி 2 பேரும் குழம்பி போயிடுறாங்க. அப்ப அந்த பேய்கள் அங்கிருந்து மறைஞ்சு போக அடுத்த செகண்டே டோரும் டக்குன்னு லாக் ஆகுது. அதை பார்த்து 2 பேரும் பயந்து போயிடுறாங்க. அடுத்த சீன்ல லாட்ஜுக்கு கொண்டு வந்து அந்த வேனை ஓபன் பண்ணி எழில கூப்பிட்டு, அந்த 5 பேய்களும் உள்ளத இருக்கு போல இவங்களோட கண்ணுக்கு தெரியுது, எழில் கிட்ட உள்ள அந்த 5 பேர் இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்க, அவனும் உங்களுக்கு உண்மையிலேயே 5 பேர் உள்ள தெரியுறாங்களா அப்படின்னு கேட்கிறான். இவங்களுக்கு எதாவது ஆயிடுச்சா இல்ல உண்மையத்தான் சொல்றாங்களா அப்படி ஒரு குழப்பத்தோடய இந்த லாட்ஜ்ல நிறைய பேர் தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க, ஒருவேளை பேயா கூட இருக்கலாம், நான் ஒரு பாரா சைக்காலஜிஸ்ட உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன், அவர் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எழிலும் அங்கிருந்து கிளம்பி போறான். எங்க ஹீரோவும், எப்பா நான் வீட்டுக்கு போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப, என்னடா அப்படி தனியா விட்டுட்டு போற அப்படின்னு வவ்வாலும் ஹீரோவை தடுத்து நிறுத்து, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல எரிஞ்சுக்கிட்டு இருந்த எல்லா லைட்டும் டக்குன்னு ஆஃப் ஆயிடுது. அதை பார்த்து இவனுங்க மிரண்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சமாதியில கேட்ட அதே பாட்டு இப்ப ஹீரோவுக்கும் கேட்க ஆரம்பிக்குது. அப்பதான் வவ்வாலும், நம்ம சமாதியில 5 சிலுவை தானே எடுத்தோம், அங்க 5 சமாதி இருந்துச்சுல, நாமளும் இப்ப 5 பேய்களை தானே பாத்துக்கிட்டு இருக்கோம், அந்த பேய்கள் தான் இந்த பேய்களோ அப்படின்னு வவ்வாலும் சொல்ல, ஏன்டா என்ன பயமுறுத்துற, வண்டியில இங்கே
இருக்கட்டும், நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். என்ன இவன் இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டான் அப்படி மாதிரி வவ்வாலும் பாத்துக்கிட்டு இருக்க. அடுத்து ஹீரோவும் தன்னோட வீட்டுக்கு நடந்து வந்துகிட்டு ஹீரோனுக்கு கால் பண்ணி, பிங்கி அந்த பேய்கள் என்ன துரத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோக்கு முன்னாடி இந்த பேய்கள் ஹீரோவை வழிமறைக்க ஹீரோவும் அந்த பேய்களை பார்த்து மிரண்டு போயிட்டு மறுபடியும் லாஜிக்கே ஓடி வரான். அப்பதான் வவ்வாலும் அவனோட ரூம்ல வேர்க்க விறுவிறுக்க சரக்கடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ஹீரோவும் கதவை திறந்துகிட்டு உள்ள வந்து, மச்சான் என்ன எங்கேயுமே வெளியில போக விட மாட்டாங்க, ரோட்டை வழி மறைச்சு நிக்கிறாங்கடா அப்படின்னு சொல்ல, டே அவனுங்க அங்க இல்லடா இங்க இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க காட்ட அந்த பேய்கள்லாம் அங்கே நின்னுக்கிட்டு இவங்களே பாத்துக்கிட்டு இருக்குங்க. அப்ப அந்த பேய்கள் எல்லாமே திரும்பி வாங்கடா அப்படின்னு பயங்கரமா கத்த அதுங்க என்ன சொல்லுதுங்கன்னே ஹீரோவுக்கு புரியல. இப்படியே பேய்கள் அவங்கள எங்க போனாலும் ஃபாலோ பண்ணிக்கிட்டோம், அவங்கள தனியா விடாம பக்கத்திலே இருந்துகிட்டோம் அவங்கள ரொம்பவே பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. அந்த லாட்ஜ்ல ஒரு சாமியார் லேடி இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போயிட்டு கூட மந்திரிச்சு பாக்குறாங்க. ஆனா அந்த லேடிக்கு பக்கத்துல தான் எல்லா பேய்களும் உட்கார்ந்துகிட்டு இருக்குங்க. ஆனா அப்பவும் அந்த பேய்கள் இவங்களை விட்டுட்டு போகல. எழில் வேற நடுவுல இவங்க கூட எப்படியாவது பேசி உண்மையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா எதுவுமே வேலைக்கு ஆக மாட்டுது. அதனால அவங்க ரூமோட கதவுல ஒட்டிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த பேய்கள் அங்கே உட்கார்ந்துகிட்டு இவனுங்களை பார்த்து திரும்பி போங்கடா அப்படின்னு சொல்ல, டேய் நாங்க போக கூடாதுடா, நீங்க தானே திரும்பி போனோம் அப்படின்னு வவ்வாலும் கத்தவும் அதை கேட்ட எழிலும் அப்போ உண்மையிலே பேய் தான் இருக்க போல அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து திருச்சி ஓட ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ணி இப்ப ஹீரோவும் வவ்வாலும் ஒரு பாரா சைக்காட்ரிஸ்ட பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அவரு ஏதோ ஒரு புக்கு எழுதிக்கிட்டு இருக்காரு போல. ஆனா உண்மையிலேயே அவர் ஒரு டுப்பாக்கூரு. இந்த மாதிரி வரவங்கிட்ட அவர் வச்சிருக்கிற சிலுவை செயின் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏமாத்தி வித்துருவாரு. இப்ப ஹீரோவும் வவ்வாலும் அவர்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்ல அந்த பித்தளை சிலுவையுமே கூடவே எடுத்துட்டு வந்திருக்காங்க போல. அதனால அந்த சைக்காலஜிஸ்ட் நக்குலும் ஒரு செயினை கொடுத்து, இந்த செயினை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த பேய் உங்க பக்கத்துல கூட வராது, ஆனா அந்த 2 செயினுக்கு சேர்த்து 10,000 ரூபாய் ஆகும் அப்படி சொல்ல, இப்ப அவங்கள்ட்ட காசு இல்ல. அதனால அந்த சிலுவையை எடுத்து வச்சிருப்பாங்கல்ல, இந்த சிலுவையை வித்து நான் காசு எடுத்துக்கிறேன், இந்த 5 சிலுவையும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு அந்த சைக்காலஜிஸ்ட் நகுலும் சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவனுங்களும் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீன்ல அந்த பிளே பாய் இருக்கான்ல, அவன் மறுபடியும் இன்னொரு பொண்ணை கரெக்ட் பண்ணி அந்த லாட்ஜுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான் போல. அடுத்து ஹீரோவும் இப்ப வெளியில எட்டி பார்த்துட்டு இப்ப ரூமுக்குள்ள போய் ஹாயா உட்கார்றாங்க. ஏன்னா அந்த சிலுவை போட்டதுக்கு அப்புறம் அந்த பேய்களை அவங்க கண்ணுக்கு தெரியல போல. அது மட்டும் இல்லாம அந்த பேய்களோட வாசமே அடிக்கல அப்படின்னு வவ்வாலும் சொல்ல, இந்த சிலுவைக்கு ஏதோ ஒரு பவர் இருக்கடா அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல இங்க அந்த சைக்காலஜிஸ்ட் நக்குல் இருக்கான்ல, அவரை அந்த பேய்கள் அந்த சிலுவைகளை வச்சு பயங்கரமா பயமுறுத்த அவரும் மிரண்டு போயிடுறாரு. அதே நேரத்துல இங்க ஹீரோவும் வவ்வாலும் பாட்டை போட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பேய்கள் நம்மளை விட்டு போயிருச்சு அப்படின்னு இவங்களை டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க. அப்ப திடீர்னு அந்த பேய்கள் வித்தியாசமான ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுறதுக்காக ரெடியா நிக்குதுங்க. அதை பார்த்து இவங்க மிரண்டு போயிடுறாங்க, மறுபடியும் வந்துருச்சு அப்படின்னு. அந்த பேய்களும் ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு பயங்கரமா டான்ஸ் ஆட அந்த சத்தம் வெளியில கேக்குது போல. அதனால அந்த லாட்ஜ்ல இருந்த எல்லாருமே வெளியில நின்னு என்ன சத்தம் அப்படின்னு, ஏன் இவ்வளவு பாட்டு வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பேய்பாயும் ஒரு பொண்ணோட இருப்பான்ல, எப்ப பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்றாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கோவமா வெளியில வரான். இப்ப அந்த பேய்களும் டான்ஸ் ஆடி இவனுங்களை மிரட்டிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த பிளேபாயும் வந்து கதவை தட்ட திரும்பி போகணும் அப்படின்னு பயங்கரமா அந்த பேய்கள் கத்துது. அந்த சத்தங்கள் எல்லாமே இந்த லாட்ஜ்ல இருந்து எல்லாருக்குமே கேட்டிருக்கும் போல. அதனால அந்த லாட்ஜே இப்ப ஆடி போயிருக்கு. அந்த சாமியார் லேடி இருக்காங்கல்ல, அவங்க என்னாலலாம் ஆவி கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பொட்டியை கட்டிட்டு கிளம்பிடுறாங்க. அதே நேரத்துல அந்த நக்குலும் அந்த சிலுவை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஹீரோவோட ரூமுக்கு வந்து, இந்தாங்கடா உங்க சிலுவை, இந்த சிலுவைனால நைட்டு ஃபுல்லா நான் தூங்கலடா அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோவும் வவ்வாலும், இந்த கீச்சனை எங்க ராசா வாங்கின, என்னமோ இதுக்கு பவர் இருக்குலாம் சொன்ன அப்படின்னு சொல்ல, உங்களை சுத்தி இருக்கிற அந்த பேய்கள் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு, அதனால இந்த செயின் எதுவும் ஒர்க் ஆகாம இருக்கலாம், ஆனா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், இதுக்கு ஒரு வழி இருக்கு, இதை பேசாம அந்த சிலுவையை எடுத்த இடத்துல போய் வச்சுட்டா எல்லா பிரச்சனையும் சரியாடு அப்படி சொல்ல, அங்க செக்யூரிட்டி நிறைய இருப்பாங்க, நம்ம போன பிரச்சனையாடு அப்படி சொல்ல, நீங்க இப்ப ஃபேஸ் பண்ற பிரச்சனையை விட அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்ல, அவங்கள்ட்ட பேசி புரிய வைக்கலாம், நானுமே உங்க கூட வரேன் அப்படின்னு நக்குன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த சர்ச்சோட ஃபாதர் கிட்ட போயிட்டு பாவ மன்னிப்பு கேட்கிற மாதிரி எல்லா உண்மையும் சொல்ல அவரும் சமயம் காண்டாகிறாரு. ஃபாதர் இவனுங்க கிட்ட வந்த உடனே ஆளுக்கு மாத்தி மாத்தி இவன் எடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பழிய போட்டதுக்கு அப்புறம், இது ஒரு சின்ன பிரச்சனை தானே ஃபாதர் அப்படி சொல்ல, பாவ மன்னிப்பு கேட்டிட்டீங்க, இல்லேட்டா உங்களை முட்டிக்கு முட்டி தட்டி இருப்பேன் அப்படின்னு ஃபாதர் சொல்றாரு. அதுக்கப்புறம் நக்கலும், ஃபாதர் நீங்க தான் முன்னே நின்று அந்த சமாதிகள்ல அந்த சிலுவை வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படி சொல்ல, நீங்களும் நானும் அந்த சிலுவையை வச்சா அது ஒத்து வராது, அவங்களோட சொந்தக்காரங்களை வரணும், அவங்க சொந்தக்காரங்க வந்து அந்த சிலுவையை வச்சாதான் எல்லாம் சரிப்பட்டு வரும் அப்படி சொல்ல, அப்ப சொந்தக்காரங்களை கண்டுபிடிச்ச எல்லாம் சரியாயிரும்ல அப்படின்னு நக்குலும் சொல்ல, அது அவ்வளவு ஈஸி கிடையாது, என் ஞாபகம் சரியா இருந்தா அந்த சமாதி வச்சு 30 வருஷம் ஆச்சு, இதுக்கு முன்னாடி அவங்களோட அட்ரஸ் நான் எதுலையுமே பார்த்தது கிடையாது, அவங்களோட பேர் மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு அவங்களோட பேரை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. லூக்கா, யாக்கோப்பு, பவுலு, இசாக்கு, ராணி மேரி, இதுதான் அவங்க 5 பேரோட பேரு. அப்படி கட் பண்ணி தென்காசியை காட்டுறாங்க. தென்காசியில சாக்கோ அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காரு. அந்த நபர் பல வருஷமா ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணதுனால அவர் ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னு அவரை செலக்ட் பண்ணி அவார்டு கொடுக்க போறதா நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இத ரொம்பவே சந்தோஷமா சாக்கோவும் உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அவரோட அசிஸ்டண்டும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. அப்ப உள்ள சாக்கோவோட அம்மா இருக்காங்க போல, அவங்க படுத்த படுக்கைய கிடக்குறாங்க. அந்த கருமத்தை நிறுத்துற அப்படின்னு அவங்களும் சொல்ல, அந்த சாக்கோவை எந்திரிச்சு
எந்திரிச்சு வந்து, ஏய் கிழவி, உனக்கு எதுக்காக கஷ்டப்பட்டு நான் காசு செலவழிச்சு உன் கண்ணை சரி பண்ணேன், இந்த கண்கொள்ளா காட்சியை நீ பார்த்து உன் நெஞ்சு விடிச்சு சாகணும், அதை நான் பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு அவரும் சொல்ல, டேய் நீ நெஞ்சு விடிச்சு சாகிறதாண்டா நான் பார்த்து சந்தோஷப்படுவேன், நீ புதைச்ச எல்லாமே வெளியில வரும், அவங்க உன்னை பழி வாங்காம விட மாட்டாங்க அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. இவரோட வீடு எல்லாத்துலயுமே பைபிள் இருக்கிற வசனங்கள் எல்லாமே இருக்கு, நிறைய போட்டோகள் இருக்கு. இவரு மதத்தை ரொம்பவே தீவிரமா பின்பற்றுவார் போல. அப்படி ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும் அந்த பேய்களோட சொந்தக்காரங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்புறாரு. நேரா ஹீரோன் கிட்ட வந்து அந்த விஷயத்த சொல்ல, என்னடா உளர்ற, அந்த பேய்களோட சொந்தக்காரங்களை கண்டுபிடிக்க புரியா, அப்படி கண்டுபிடிக்கலேட்டா நான் மெண்டல் ஆயிடுவேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, ஹீரோனோ என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் அப்படியே திரும்பி கீழே பார்த்தா அந்த பேய்கள் அங்கேயே வந்துடுதுங்க. ஹீரோவும் அந்த பேய்களை கையெடுத்து கும்பிட்டு, இது என்னோட லவ்வரோட வீடு, இப்படி எல்லா இடத்துக்குமே ஃபாலோ பண்ணா எப்படி அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஒரு வழியா ஹீரோ இனிமே கன்வின்ஸ் பண்ணிட்டான் போல. இப்ப ஹீரோ, வவ்வாலு, அந்த ஃபாரஸ்ட் சைக்காலஜிஸ்ட் நக்குலு, அப்புறம் ஹீரோயின், இவங்க எல்லாருமே அந்த பேய்களோட சொந்தக்காரங்களோட அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கிளம்புறாங்க. ஆனா ஹீரோயினும் திரும்பி வரும்போது நீ மெண்டலா தான் வருவ அப்படின்னு ஹீரோவை சொல்ல, முதல்ல நீ வந்தாலே எங்களுக்கு பண கஷ்டம் இருக்காது அப்படின்னு ஹீரோவும் திரும்ப சொல்றான். அப்படி அவங்க டிராவல் பண்ணி தென்காசி நோக்கி தான் வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட அம்மாவும் ஹீரோக்கு கால் பண்ணி, கரண்ட் பில்லுக்கு கட்ட வச்சிருந்த அந்த காசை எடுத்துட்டு போயிருக்க, ஏடா உனக்கு ஊர் சுத்த அந்த காசு தான் கிடைச்சிச்சா அப்படின்னு ஹீரோவோட அம்மாவும் சொல்ல, அம்மா நானே ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கேன், நான் ஒன்னும் ஜாலிக்காக வரல அப்படின்னு சொல்ல, இல்ல அவன் பிங்கியோட போயிருக்கான், அப்ப ஜாலியா தான் இருப்பா அப்படின்னு ஹீரோவோட தங்கச்சி கலாய்க்கிறா. ஒரு பக்கம் நக்குலும் ஹீரோன் கூட கடலை போட ட்ரை பண்றாரு. அது மட்டும் இல்லாம நக்குல் இந்த டிராவலை வச்சு ஒரு புக்கை ரெடி பண்ணலாம் அப்படின்னு அதையுமே எழுதிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அவங்க வந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு இடத்துல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரையும் அவங்களுக்கு பக்கத்துல லேடி போலீஸ் இருக்காங்க. அவரும் சரி கொடைக்கல் வாமா அப்படின்னு அந்த லேடி போலீஸை கூப்பிடுறாரு. யாராவது ஸ்பீடா போனா அவங்களை பிடிக்கிறதுக்காக ரெண்டு போலீஸுமே ரோட்ல நின்னுகிட்டு இருக்காங்க. இதை கவனிச்ச ஹீரோவும், போலீஸ் கிட்ட மாட்டினா ஏதாவது கேள்வி கேட்பாங்க, சிலுவையை பத்தி ஏதாவது கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லெஃப்ட் எடுத்து இன்னொரு ரோட்ல போயிடுறாரு. அப்ப வேகமா அந்த போலீஸ் வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட, சார் அந்த வண்டி வேகமா போகுது, அதை போய் நம்ம சேஸ் பண்ணி பிடிக்கலாம் அப்படி சொல்ல, ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் அதை பெருசா கண்டுக்க மாட்டாரு. அதே நேரத்துல ஹீரோவும் வேகமா வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆப்போசிட்ல ஒரு அம்பாசிடர் வேகமா வர, அதில் இடிக்காம இருக்க எப்படியோ வளைச்சு வளைச்சு ஓட்டிட்டு போறாங்க. அந்த அம்பாசிடர்ல வந்தது வேற யாரும் இல்ல, சாக்காவும் அவரோட அசிஸ்டன்ட் தான். அவங்க வேகமா இறங்கி இவ்வளவு வேகமா எங்க போறாங்க அப்படி மாதிரி பாக்குறாங்க. அப்ப சாக்காவும் வேகமா போறாங்க, அந்த கருத்தர் கிட்ட வேகமா போய் சேர்ந்துருவாங்க, அது அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோன் வேணா ஒரு இடத்துல நிப்பாட்டி சொல்லிட்டு, இங்க பாரு, இங்க அந்த பேய்களோட சொந்தக்காரங்களோட அட்ரஸ் கண்டுபிடிக்கலாம் வரல, ஒரு 3 நாள் மைண்ட் ரிலாக்ஸா ஒரு பிக்னிக் வர மாதிரி தான் நினைச்சு வந்திருக்கேன், இதுக்கு நடுவுல எந்த ஒரு பிளானையும் நீங்க மாத்தக்கூடாது, ஒரு டூர் மாதிரி தான் வந்திருக்கோம், நான் தானே காசு கொடுக்குறேன், அப்ப நான் சொல்றதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி வண்டி எடுக்க சொல்ல, அவங்களால வேற எதையுமே பேச முடியல. அதுக்கப்புறம் அவங்க புக் பண்ணி வச்சிருக்கிற அந்த வில்லாவுக்கு ஒரு நைட் நேரத்துல வந்து சேர்றாங்க. அந்த வேனை திறந்து அந்த 5 பேய்களும் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா வரல. அப்பதான் ஹீரோனோ, நான் சொன்னல இது எல்லாமே உங்களோட கற்பனை தான் அப்படின்னு ஹீரோனை சொல்லிட்டு உள்ள போறாங்க. எல்லாருமே இப்ப உள்ள போக, அப்ப அந்த வில்லாவுல வேலை செய்யற ஒரு ஆளு இவங்களுக்கு தலகாணி வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கும்போது அந்த வேனோட கதவு திறந்து இருந்துச்சு. இவர் கிராஸ் பண்ணும்போது டக்குன்னு மூடுது. அதை பார்த்து அவர் பயந்து போயிடுறாரு. ஏதோ ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரும் போனதுக்கு அப்புறம் அந்த கதவு மறுபடியும் ஓபன் ஆகுது. இதுல இருந்து அந்த பேய்களை இவங்களை ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்கு அப்படின்னு நல்லாவே தெரியுது. அந்த வேலை பார்க்கறவனு உள்ள வந்த உடனே அவன்கிட்ட நக்குலும் பேசிக்கிட்டு இருக்க, அப்ப ஹீரோனோ ஹீரோ கிட்ட, வா நம்ம 2 பேரும் நம்ம ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்ல, அப்ப வவ்வாலும் நாங்க சில விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும், என்ன பண்ணணும்னு யோசிக்கணும்ல அப்படின்னு வவ்வால் சொன்ன உடனே, அந்த பிளான் எதையுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன்ல அப்படின்னு ஹீரோனுமே கோவப்படுறா. நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், ஹீரோனு கோவமா தன்னோட ரூமுக்கு வந்து, செத்தவங்க செத்துட்டாங்க, இவன் நம்மள சாகடிக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த ரூம்ல இருந்த ஜன்னல்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. ஹீரோனோ அந்த ரூம் ஜன்னலோட கண்ணாடி பார்க்க அந்த ஜன்னல் இருக்கிற கண்ணாடி விரிசல் விட ஆரம்பிக்குது. அடுத்த செகண்ட் அது வெடிக்க, அதை பார்த்து ஹீரோனு கத்த, அந்த சத்தம் கேட்டு ஹீரோவை அங்கே வந்து எட்டி பார்த்தா அந்த பேய்கள் தான் அந்த வேலையை பார்த்துருக்குங்க. இவ்வளையாச்சும் சும்மா விட வந்தானடா அப்படின்னு அந்த பேய்களை பார்த்து ஹீரோவும் கத்த, இப்பதான் ஹீரோனு நம்ப ஆரம்பிக்கிறா, அந்த பேய்கள் நம்மள ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்கா அப்படின்னு எல்லாருக்குமே தெரிய வருது. அப்புறம் நைட்டு எல்லாருமே ஒரே பெட்ல படுத்துக்கிட்டு இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி அடுத்த நாள் காலையில விடிஞ்ச உடனே அவங்கள பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு எல்லாருமே கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது நக்குல் மட்டும் அந்த விழால வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாருல, அவர்கிட்ட போயிட்டு இறந்து போன எல்லாரோட பேரை சொல்லி இவங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, அது மட்டும் இல்லாம இவங்க இறந்து 30 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்ல, எப்பா உயிரோட இருக்கிறவனுக்கே இப்ப அட்ரஸ் இல்ல, இதுல 30 வருஷத்துக்கு முன்னாடி செத்தவனோட பத்தி அட்ரஸ் கேட்கற, எனக்கெல்லாம் தெரியாதுப்பா அப்படி சொல்ல, அதுக்கப்புறம் அவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. அடுத்த செகண்ட் அவன் கோடரை வச்சு அடிக்கிறோம்னு அந்த மரக்கட்டை அவன் தலையில பட்டு ரத்தம் வந்துருது. அந்த பேய்களை பத்தி ஏதாவது சொன்னா அந்த சொன்னவங்களுக்கு ஏதாவது நடக்குது. இப்படி எல்லா இடத்துலயும் அவங்களோட பேரை சொல்லி விசாரிக்கிறாங்க. ஆனா யாருக்குமே தெரியல, சம்பந்தம் இல்லாம காமெடி பண்ற மாதிரி சின்ன குழந்தைகளை விசாரிக்கிறாங்க. அவங்களும் இவர் மெண்டல் போல அப்படின்னு நக்குல கலாய்க்கிறாங்க. இப்படி அவங்க விசாரிச்சு நைட் ஆயிடுது. அப்ப வவ்வாலும் பாருக்கு போனா அங்கே போய் விசாரிக்கலாம்ல அப்படி சொல்ல, ஏண்டா குடிக்கிறதுக்கா பிளான் போடுறீங்க, உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்ட, அப்ப வவ்வாலும் என் வீட்டுல என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி தப்பா பேசுனதுனாலதான் நான் வீட்டை விட்டே வெளியில வந்தேன், நான் இங்க இருந்து போறேன் அப்படி சொல்லிட்டு வவ்வாலும் கோச்சிக்கிட்டு போக, போனா போடா அப்படி சொல்லிட்டு மத்தவங்க எல்லாருமே கிளம்பி போறாங்க. அப்ப ஹீரோவும் அந்த பேய்களை அவனை திரும்ப வில்லாவுக்கு கூட்டிட்டு வந்துடும் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போகும்போது அந்த வண்டி
பெட்டிக்குள்ளதான் அந்த பேய்கள் உட்கார்ந்துகிட்டு இருக்குங்க. அதை பார்த்துக்கிட்டே வவ்வாலும் செம்ம கோவமா நடந்து வந்துகிட்டு இருக்க. ஆனா பஸ் ஸ்டாண்ட்ல தான் அந்த பேய்கள் எல்லாம் உட்கார்ந்துகிட்டு இருக்குங்க. அதை பார்த்து, ஏண்டா உங்க சொந்தக்காரங்களை தேடி தானே அவங்க போய்கிட்டு இருக்காங்க, அங்கே போகும் தானே, எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சத்தம் போட, அப்ப அந்த பேய்கள் ஒரு மாதிரி தலையை ஆட்டிக்கிட்டு ரெண்டு பக்கமும் விலக்கி காட்ட அங்க ஒரு மிஸ்ஸிங் போஸ்டர் ஒட்டி இருக்கு. அதை பார்த்த உடனே வவ்வாலுக்கு ஒரு ஐடியா வந்துருது. அதே நேரத்துல ஹீரோவும் மத்தவங்களும் வவ்வாலை விட்டுட்டு போக கூடாது அப்படிங்கிறதுக்காக வேன்ல பிக்கப் பண்றதுக்காக அங்கே வர, அப்பதான் வவ்வாலும் அந்த போஸ்டர் காட்டி, இதே மாதிரி அவங்க போட்டோவை போஸ்டர் அடிச்சு ஒட்டினா ஏதாவது தகவல் கிடைக்கும்ல அப்படி சொல்ல, இப்ப போட்டோக்கு எங்கே போடுது அப்படின்னு யோசிக்கும் போது வவ்வால் தான் ஆர்டிஸ்ட் ஆச்சு. அதனால அவனும் அவங்களோட முகத்தை பார்த்து பார்த்து வரைய ஆரம்பிக்கிறான். எந்த ஒரு ஃபேஸுமே சரியா வரைய முடியல. அதனால எல்லாத்தையுமே கசக்கி கசக்கி போடுறான். மத்தவங்களும் அதை பார்த்து பார்த்து டயர்டாகி ரெஸ்ட் எடுக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. வவ்வாலுமே பாதியை வரைஞ்சதோட அவனும் தூங்க ஆரம்பிச்சிடுறான். அடுத்த நாள் காலையில ஹீரோவை எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த பெயிண்டிங் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதுவும் அச்சு அசலா வரைஞ்சிருக்கவும், டே வவ்வாலு செம்மையா வரைஞ்சிருக்கடா அப்படின்னு சொல்ல, வவ்வாலு எந்திரிச்சு பார்த்து நாம எப்ப கம்ப்ளீட் பண்ணோம் அப்படி மாதிரி முழிக்கிறான். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு போயிட்டு பிரிண்ட் போட்டு எல்லா இடத்துலயுமே ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த போஸ்டரை பார்த்து கால் பண்றவங்க எல்லாம் வேணும்னே கலாய்க்கிறதுக்கு தான் கால் பண்றாங்க. அதனால செம்ம கடுப்பா வவ்வாலும் திட்டிட்டு வைக்கிறான். இவனுங்க சாக்காவோட வீட்டுக்கு வெளியில இருக்கிற அந்த போஸ்டர்ல கூட ஒட்டிருக்காங்க போல. இப்ப சாக்காவும் வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அசிஸ்டன்ட் வெளியில வரும்போது அந்த போஸ்டரை பார்த்துட்டு தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட அந்த போஸ்டர் எடுக்க சொல்ல, அவனும் எடுத்துட்டு வந்து கொடுக்கறான். அதை பார்த்து சாக்கோவுக்கு கொலை நடுங்கி போயிடுது. இவங்க உங்களுக்கு தெரியுமா சார் அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்க, தெரியும், நம்ம சர்ச்சில் பாட்டு பண்ணவங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் உடனே அந்த போஸ்டர்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாரு. ஆனா அதே நேரத்தில் வவ்வாலுக்கு வேற யாரோ கால் பண்ணி பேசவும் ரொம்பவே பிஸியா இருக்கு. அதே நேரத்தில் இங்க கட்டுறாங்க ஹீரோயினும், இது ஒன்னும் வேலைக்கு ஆகுற மாதிரி தெரியல, நம்ம வீட்டுக்கு போயிட்டு வேற ஏதாவது ஒரு உதவி கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, அதே நேரத்தில் கதவை பயங்கரமா யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் இங்க நடக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு நக்கலும் தன்னோட புக்கை எழுதிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஹீரோ போய் கதை ஓபன் பண்ணி பார்த்தா வந்திருக்கிறது எழிலு. டேய் நீ என்னடா இங்க பண்ற அப்படி சொல்லிட்டு அவனை உள்ள கூட்டிட்டு வரான். எழிலும் இன்ஸ்டா ஸ்டோரிஸ பார்த்துட்டு கண்டிப்பா நம்ம போயே ஆகணும் அப்படி சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்கான். அதுக்கப்புறம் நைட் எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவுக்கும் வவ்வாலுக்கும் அவங்களோட ஞாபகமாவே இருக்கு. திடீர்னு நைட்டு ஹீரோவும் எந்திரிச்சு நக்குல் கிட்ட, அந்த பேய்களோட சொந்தக்காரங்களோட அட்ரஸை கண்டுபிடிக்காம நம்மளால இங்க இருந்து போக முடியாதா அப்படின்னு கேட்கறான். அப்படி கட் பண்ணி சாக்கோவை காட்டுறாங்க. சாக்கோவும் அந்த போஸ்டரை பார்த்து செம்மையா கடுப்பாகிறாரு. தன்னோட அசிஸ்டன்ட் கூப்பிட்டு போஸ்டர் அடிச்சவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த சாக்காவோட அம்மாவும், வந்துட்டான்டா ஏம, உனக்கு அரசாங்க அவார்ட்லாம் கிடைக்காதடா, நீ புதைச்ச புதகுழியில இருந்து உன்னைய புதைக்கிறதுக்கு வெளியில வராங்கடா அப்படி மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி மறுபடியும் அவங்க போஸ்டர் ஓட்ட வந்திருக்காங்க போல. அப்ப ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட, இவங்க பார்க்க ரொம்பவே அழகா இருக்காங்கல்ல, ஆனா உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் வவ்வாலும் எழிலும் அந்த போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு போலீஸ்காரர் வராரு. வந்தவரு, என்னடா மிஸ்ஸிங் கேஸா அப்படின்னு கேட்க, எழிலும் கொஞ்சம் திமிரா பேசவும், போலீஸ் ஸ்டேஷன் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இழுத்துட்டு போயிடுறாரு. அந்த பசங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த சாக்காவோட அசிஸ்டன்ட்டும் அதை கால் பண்ணி சாக்காவுக்கு சொல்ல, அப்படி போலீஸ் ஸ்டேஷன் காட்டுறாங்க. இப்பதான் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அங்கே வராரு. அவர் செமையா காமெடி பண்ணுவாரு. பேசுறதே ரொம்ப காமெடியா தான் இருக்கும். அதே நேரத்துல ஹீரோவும் ஹீரோனும் உள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு அந்த கூட்டிட்டு வந்த போலீஸ்காரர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டர் அவங்க கிட்ட வந்து கேட்க, சார் நாங்க டான்சார ட்ரூப், இவங்களை பத்தி கேள்விப்பட்டு தான் இங்க வந்தோம். அப்ப இவங்க எல்லாம் மிஸ்ஸிங் கேஸா? சரி நீங்க கிளம்புங்க, இவங்களை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சுன்னா நான் உங்களை கூப்பிடுறேன் அப்படி சொல்லவும் அவங்களும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் தான் இன்ஸ்பெக்டர் உள்ள போய் பார்க்க, உள்ள ஒரு லேடி உட்கார்ந்துருக்காங்க. அவங்க இதே ஊர்ல ஒரு ஃபேமஸான ஒரு பாரை வச்சு நடத்திட்டு வராங்க போல. அந்த பாருக்கு அடிக்கடி வந்து சாக்கோ வந்து பிரச்சனை பண்றதா இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் பெரிய ஆள் மேடம், அவரெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்ல, இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு வேணா அவன் பெரிய ஆளா இருக்கான், ஆனா எனக்கு இல்ல அப்படின்னு அந்த லேடியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஃபேன் ஓட ஆரம்பிக்குது. அந்த போஸ்டர்ல சில போஸ்டர்ஸ் இன்ஸ்பெக்டர் எடுத்து வச்சிருப்பாரு. அந்த போஸ்டர் அப்படியே பறந்து வந்து அந்த லேடி கிட்ட விட, அந்த போஸ்டர்ஸ் பார்த்த உடனே அவங்க அதிர்ச்சி ஆயிடுறாங்க. உடனே அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட, இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு கேட்க, இந்த போஸ்டர்ஸ் ஒட்டின பசங்க அவங்க இப்பதான் இங்கிருந்து கிளம்புனாங்க அப்படி சொல்ல, உடனே அந்த லேடியும் அங்கிருந்து கிளம்பின அந்த வேனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோவும் மத்தவங்களும் தங்க வேனை ஏதோ ஒரு வண்டி வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. டக்குனு அந்த லேடி இவங்க வண்டியை மறைக்க, அந்த லேடி இவங்க கிட்ட வந்து அந்த போஸ்டர்ஸ் காட்டு, இவங்களை உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு திரும்ப இவங்க கேட்கறாங்க. எனக்கு இவங்க நல்லாவே தெரியும், நீங்க உடனே என்ன ஃபாலோ பண்ணிட்டே வாங்க அப்படி சொல்லி அந்த லேடி இவங்களை அவங்களோட பாருக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரூமுக்குள்ள இவங்க போன உடனே அங்க ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோல இறந்து போன அந்த ஆவிகளை தெரியற அந்த 5 பேருமே அங்க இருக்காங்க. இப்ப சொல்லுங்க இவங்களை உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அந்த லேடி இவங்களை பார்த்து கேட்க, அதே நேரத்துல அந்த பேய்களுமே அங்கதான் இருக்குங்க. அவங்க அந்த போட்டோவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களும் அந்த சர்ச்சில் இருந்த இவங்களோட சமாதியில இருந்த சிலுவை எல்லாம் காணாம போயிடுச்சு, அதனால அவங்க சொந்தக்காரங்களை தேடி தான் வந்திருக்கோம், அந்த சர்ச்சை சேர்ந்த ஃபாதர் தான் எங்களை அனுப்பி வச்சாரு அப்படி சொல்ல, அது மட்டும் இல்லாம அவங்க சொந்தக்காரங்களை பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா அப்படின்னு கேட்க, அப்ப அந்த லேடியும் ராணி மேரியை தவிர மற்ற 4 பசங்களும் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே பிளாஷ்பேக் போறாங்க. இந்த ஊர்ல இருக்கிற சர்ச்சில் பாட்டு பாடிக்கிட்டு இருந்த பசங்க தான் இந்த யாக்கோப்பும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும். அந்த சர்ச்சில் தான் அந்த ஜாக்கும் இருக்காரு. அதே மாதிரி அந்த பாரோட ஓனர் லேடியுமே அங்கேதான் இருந்திருக்காங்க. இந்த பசங்க பாடுறத
சொல்றத கேட்டுட்டு அந்த பாரோட ஓனர் லேடியும் இவங்க கிட்ட வந்து, நீங்க சர்ச்சில் மட்டும் தான் பாடுவீங்களா இல்ல வெளியில வந்து பாடுவீங்களா, எங்க பார்ல கொஞ்சம் வந்து பாட முடியுமா அப்படின்னு கேட்க, அதனால அவங்களும் போயிட்டு பார்ல போய் பாடிட்டு வந்திருக்காங்க. இவங்க வெளியில போயிட்டு கச்சேரி பண்ணதுனால அந்த சர்ச்சை சேர்ந்தவங்க இவங்களை கண்டிச்சு, இனிமே உங்களால சர்ச்சில் பாட முடியாது அப்படி சொல்ல, அதெல்லாம் பெருசா கண்டுக்க அவங்க 3 பேரும் அங்கிருந்து கிளம்பி வந்திருக்காங்க. ஆனா இது எல்லாமே சாக்கோக்கு ரொம்பவே கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு. மதத்தை பின்பற்றுறதுல ஒரு அரகண்டான ஆளு தான் இந்த சாக்கோ. அதுக்கப்புறம் அந்த லேடியோட அப்பாவோட உதவியால பாரடைஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரூப் ஆரம்பிச்சு அவங்க பார்ல பாட ஆரம்பிச்சு சீக்கிரமாவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அந்த ட்ரூப்ல தான் ராணி மேரியும் லூக்காவும் இருந்தாங்க. அவங்க ட்ரூப் ரொம்பவே சீக்கிரமாவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. அவங்க பார்ல பாடுறத சர்ச்சை சேர்ந்த ஒருத்தர் பார்ல பார்த்துட்டு வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த சாக்கோ கிட்ட வந்து, சர்ச்சை சேர்ந்த பசங்க இங்க பாடிக்கிட்டு இருக்காங்க, இதை பார்க்கும்போது செம்ம கொடுமையா இருக்கு, இதெல்லாம் என்ன நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போக, ஒரு நாள் அவங்க எல்லாருமே கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது சாக்காவும் அவங்கள வெளிமறைச்சு, நாளையில இருந்து நீங்க பார்ல பாடுறத ஸ்டாப் பண்ணணும், அது இயேசுவுக்கு பிடிக்காது அப்படி சொல்ல, அதுக்கு அந்த 3 பசங்களும் திறமை இருக்கிறவங்க எங்க வேணா பாடலாம், அதனால இயேசு கிறிஸ்து ஒன்னும் கோவப்பட மாட்டாரு அப்படி சொல்லிட்டு வழியை விடுங்க அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் யாக்கோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக அவங்க எல்லாருமே கொடைக்கானலுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கிருந்து கிளம்பும் போது அவங்க எப்படி இறந்தாங்கன்னு தெரியல, அவங்க கார் நிலத்தடுமாறி பள்ளத்துல விழுந்துருச்சு. அவங்க எல்லாருமே அதிலேயே இறந்து போயிட்டாங்க. இந்த சர்ச்சில் அவங்கள தடை பண்ணியிருந்ததுனால அவங்கள இங்க புதைக்க விடல. அதனாலதான் தென்காசியில் இருக்கிற ஒரு ஃபாதரை தெரிஞ்சதுனால அங்க வந்து புதைச்சாங்க. அவங்க ஆக்சிடென்ட்ல உங்களுக்கு எப்படி டவுட் வந்துச்சு அப்படின்னு வவ்வாலும் கேட்க, அதே நேரத்துல அந்த பேய்களும் ஒரு மாதிரி கொடூரமா உரும ஆரம்பிக்குதுங்க. அப்ப ஒருத்தன் அங்க வந்து சாக்கோ இங்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல, அப்பதான் வெளியில வந்த இவங்க எல்லாருமே, அப்ப அது ஆக்சிடென்ட் லேட்டா அது கொலையா இருக்குமோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த பேய்களை ஹீரோவும் பாக்குறான். அதே நேரத்துல அந்த லேடி கிட்ட வந்த அந்த சாக்கோவும், நம்ம பழைய பாரடைஸ் ட்ரூப்பை பத்தி உங்கள்ட்ட யாராவது விசாரிக்க வந்தாங்களா அப்படின்னு சாக்கோவும் கேட்டுக்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல ஹீரோவும் மத்தவங்களும் இங்க இருக்கிறது ஏதோ தப்பா படுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதை கவனிச்ச அந்த லேடியும் வேகமா துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அவங்க கார்ல பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க, சாக்கோவும் தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட அந்த பசங்களோட வண்டி கிளம்பிருச்சு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றாரு. இவங்க ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க போல. அப்பதான் இந்த சாக்கோ ரொம்பவே கொடூரமான ஆளு, யாரையும் சுட்டுலாம் கொண்டிருக்கான் அப்படி மாதிரிலாம் காட்டுறாங்க. இங்க ஹீரோவும் மத்தவங்களும் வந்துகிட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோனோ நம்ம வில்லாக்கெல்லாம் போவேனா நேரா ஊருக்கே போயிடலாம் அப்படி சொல்ல, அப்பதான் நக்கலும் நான் எழுதிக்கிட்டு இருக்க புக்கு வில்லாலதான் இருக்கு, அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த லேடியுமே பின்னாடி துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க, அது உங்களுக்கு தெரியல. அப்பதான் ஹீரோனோ சிலுவை எல்லாத்தையுமே இங்கே தூக்கி போட்டலாம் அப்படி சொல்ல, ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டி சிலுவை தூக்கி போடலாம் அப்படின்னு போகும்போது அந்த லேடி துரத்திட்டு வரதை பார்த்த உடனே வேகமா வண்டி எடுத்துக்கிட்டு அங்கிருந்து மறுபடியும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சாக்கோவுமே பின்னாடியே வந்துகிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோட வண்டி அந்த வேன் இருக்குல்ல, அங்க நின்னுகிட்டு இருந்த ஆளுங்க கிட்ட தென்காசிக்கு எந்த பக்கம் போகணும் அப்படின்னு கேட்க, ஃபர்ஸ்ட் ரூட் சொன்னவர் கரெக்டா தான் சொல்றாரு, பின்னாடி இருந்தவர் போதையில இருந்திருப்பாரு போல, வேணும்னு சூசைட் பாயிண்ட்க்கு வெளியே சொல்லி அனுப்ப ஹீரோட குரூப்பும் அந்த வெளியில போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த அசிஸ்டன்ட் பக்கத்துல இருந்து நின்றுருக்கான், டேய் இவனுங்க தான் நம்ம தேடி வந்த ஆளுங்க அப்படி சொல்லிட்டு அவனுங்களுமே பின்னாடியே வர, வழக்கம் போல அதே இடத்துல இருந்த அந்த இன்ஸ்பெக்டரும் மத்த போலீஸ்காரங்களும் ஒவ்வொரு வண்டியா கிராஸ் பண்ணி போறத பார்த்துட்டு எந்த வண்டியுமே ஸ்டார்ட் பண்ண முடியாம ஏதோ தப்பா இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இவங்களுமே அவங்கள சேசிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே இப்ப சூசைட் பண்ண நோக்கி தான் வந்துகிட்டு இருக்காங்க. செக் போஸ்ட் எல்லாம் அடிச்சு உடைச்சுக்கிட்டு ஹீரோவோட வண்டியும் போக பின்னாடி எல்லா வண்டியுமே போய்கிட்டு இருக்கு. அப்ப போலீஸ் இன்ஸ்பெக்டர் அங்க வரும்போது நான் சேஸ் பண்றேன் அப்படி சொல்லிட்டு அவர் வண்டியை வாங்கிட்டு ஓட்டிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அப்ப அடிபட்டு கிடக்கிற அந்த செக் போஸ்ட்ல இருக்கிற அந்த ஆளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சூசைட் பாயிண்ட் கிட்ட ஹீரோட வண்டி வந்த உடனே முன்னாடி வந்து இந்த லேடியும் வண்டி நிப்பாட்டுறாங்க. அதுக்கப்புறம் துப்பாக்கி காட்டி அவங்களை மிரட்டி, எதுக்காக அந்த ஊருக்கு வந்தீங்க, எதுக்காக பார்ல இருந்து சீக்கிரமாவே கிளம்புனீங்க அப்படின்னு கேட்க, அவங்க மிரட்டி கேட்டதுக்கு அப்புறமா தான் ஹீரோட குரூப்பும் நடந்த எல்லா உண்மையுமே சொல்றாங்க. அவங்க சொல்லி முடிக்கிற அதே நேரத்துல சாக்காவும் அங்க வேகமா வந்து இறங்குறாரு. அவரும் சூசனை பார்த்து, அதாவது அந்த பாரோட ஓனர் லேடியை பார்த்து, என்ன சூசன் உன்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும்னு ஆசை வந்துருச்சு போல, உன்னோட விருப்பப்படியே உன்னை அனுப்பி வைக்கிற அப்படி சொல்லும்போது, அப்ப அவங்களை நீ தான் கொன்னு இருக்கா அப்படின்னு அந்த லேடியும் சொல்ல, அப்புறம் என்ன நினைச்ச, அவங்களே கீழே குதிச்சு இறந்து போயிட்டாங்களா நினைச்ச அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் காட்டுறாங்க அவங்க எல்லாருமே கார்ல ஏறி அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது சாக்கோவும் காரோட அங்கேயே வந்து அவங்க கார்ல முட்டி அவங்க காரை பள்ளத்துல தள்ளி விட்டு அவங்கள கொன்னு இருக்காரு. டக்குன்னு சாக்கோ சூசன் வச்சிருந்த துப்பாக்கியை சுட்டு கீழே போட வச்சு அவங்களையும் சுடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அவங்களுக்குள்ள கை கிளப்பு வருது. துப்பாக்கி அந்த பக்கம் போய் விழுக மத்த எல்லாருமே சமாளிச்சு இருக்கிற அதே நேரத்துல ஹீரோவும் வேனுக்குள்ள போயிட்டு அந்த சிலுவையை பார்த்து, உங்களை கொன்னவே இங்கதான் இருக்கா, நீங்க எங்களை சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்ப போங்க, இப்ப உன போய் கொள்ளுங்க அப்படின்னு அந்த சிலுவையை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் கொஞ்சமா சிலுவையில இருந்து அந்த ஆவிகள் வெளியில வர மாதிரி தெரியுது. அப்படி வெளியில வந்த அந்த ஆவிகள் நேரா ஹீரோட உடம்புல போய் பூர, ஹீரோவும் ஏதோ சக்தி வந்த மாதிரி சாக்காவை பயங்கரமா பறந்து அடிக்கிறான். சாக்காவால எதுவுமே பண்ண முடியல. அப்ப சாக்காவும் அவரோட கார்ல கிடக்கும் போது அந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டரும் வேகமா ஜீப்ல வர, ஆக்சுவலா இன்ஸ்பெக்டர் வந்துகிட்டு இருக்கிற அந்த ஜீப்ல ஏற்கனவே பிரேக் பிடிக்கிறதுல கஷ்டம், ஏதோ பிரச்சனை, வேகமா வந்தவரு அவரால் பிரேக் பிடிக்க முடியாம சாக்கோ இருந்த அந்த கார்லயே இடிக்க அந்த கார் மேல கடந்த சாக்கோ பறந்து பள்ளத்துல போய் விழுந்து இறந்து போயிடுறாரு. இதை பார்த்த இன்ஸ்பெக்டரும், என்னடா இந்த கார்ல ஒருத்தன் கடந்தானே அவன் எங்கடா அப்படின்னு கேட்க, அவன் கீழே விழுந்து இறந்துட்டான், பார்த்தா சாக்கோ மாதிரி தான் தெரியுது, இது சாக்கோட வண்டி தான் அப்படின்னு அந்த லேடி போலீஸ் சொல்ல, சரி இதை எப்படியாவது நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர்
சொல்றாரு. அவங்க வெளியில வந்த வேலை முடிஞ்சதுனால அந்த 5 பேய்களும் அங்கிருந்து சாந்தி அடைஞ்சு அங்கிருந்து கிளம்பிடுதுங்க. இத வௌவாலும் ஹீரோவும் பாக்குறாங்க. கடைசியா அந்த சர்ச்சுக்கு வந்து அந்த சிலுவைய அவங்க சொந்தக்காரங்களை கண்டுபிடிச்சு அவங்க கையிலேயே வச்சு பிரேயர் பண்ணி எல்லாத்தையுமே முடிக்கிறாங்க. ஆனா ராணி மேரிக்கு மட்டும் எந்த ஒரு சொந்தக்காரங்களும் இல்ல. அந்த நக்குலும் என்னோட புக்குக்கு நல்ல கிளைமாக்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்ப கடைசியா அவங்க எல்லாரும் ராணி மேரிக்கு மட்டும் சொந்தக்காரங்க இல்ல, ஆனா அந்த சொந்தக்காரங்களே நாம தான் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படியே லாட்ஜ்ல காட்டுறாங்க. எல்லாருமே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அதை யாரோ படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கதை ரொம்பவே நல்லா இருக்கு, இத படமா எடுக்கலாம் அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அது எல்லாமே உண்மையிலேயே நடந்த சம்பவம் அப்படின்னு ஹீரோவும் ஒவ்வொரு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த பிளே பாயும் ராணி மேரிக்கு மட்டும் ஏன் சொந்தக்காரங்க இல்ல, அவ கேப்ரல் டான்ஸ் ஆடுறவ தானே, அவளுக்கு எந்த சொந்தம் இருக்க போகுது அப்படி மாதிரி பேசுறான். அப்பதான் ஏதோ ஒன்னு கிராஸ் ஆன மாதிரி ஹீரோக்கு தெரியவும் அவனும் வவ்வால குடிக்கிட்டு வெளியில வரான். டேய் ராணி மேரி இங்க இருந்து போன மாதிரி தெரியலடா அப்படின்னு அந்த பக்கமா பார்த்துட்டு இந்த பக்கமா பார்த்தா அவங்களுக்கு பக்கத்துல தான் ராணி மேரியோட ஆவி நிக்குது. அதை பார்த்து அவங்க 2 பேரும் பயந்து ஓட அப்படியே அந்த ராணி மேரியோட ஆவி பயங்கரமா கேமராவை பார்த்து கத்துற மாதிரி காட்டி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இப்ப ராணி மேரியோட சொந்தக்காரங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக ஊர் ஊரா அறிஞ்சு அவங்க எல்லாருமே ராமேஸ்வரம் வந்து சேர்ந்திருக்காங்க. ஆனா ராணி மேரியோட சொந்தக்காரங்களை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் அந்த ஸ்கிரிப்ட் படிச்ச ஒரு ஆள் இருக்காருல்ல, அவரு உங்க 2 பேருக்கும் ஏதோ கற்பனையில ஏதோ தோணுது போல, அப்படிலாம் எதுவும் கிடையாது, உங்களை மாதிரி தான் நானுமே ஒரு சுடுகாட்டுல இருந்து ஒரு சிலுவை தூக்கிட்டு வந்தேன், அதுக்காக அந்த பேய் என்னையா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அங்கிருந்து கிளம்பும் போது அப்பதான் அவங்க வேனுக்கு மேல கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு பேய் ஒன்று உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்டி அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஓகே இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.